உங்களை விட்டு யாராவது பிரிந்தால் மகிழ்ச்சியாக இருங்கள். என்னங்க எங்களை விட்டு யாராவது பிரிந்தால் மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறீங்க, அது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, உண்மையை தான் சொல்கிறேன். உங்களை வேண்டாம் என்று யார் நினைத்து ஒதுக்குகிறார்களோ அவர்களை நினைத்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். போதுண்டா சாமி, அவனால் ஏதோ நம்மளுக்கு பிரச்சனை வரதா இருந்தது போல இருக்கு, அதனால அவனே ஓடி போயிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கணும். கடவுள் நமக்கு என்றுமே துணை இருக்கின்றார். இவன் கெட்டவன், இவனிடம் சேராதே, இதனால் உனக்கு பல பிரச்சனைகள் வரும், நானே அவனை ஒதுக்குகிறேன் என்று கடவுள் அவர் மனதில் புகுந்து நம்மை வேண்டாதவர்களாக அவர் மனதில் உருவாக்கி ஒதுக்கி தள்ள செய்கின்றார். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? நான் அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருந்தேன், திடீர்னு அவங்க எங்களை ஒதுக்கிட்டா நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா லைஃபே பாசிங் கிளவுட்ஸ் தாங்க. வருவாங்க போவாங்க, வருவாங்க போவாங்க. யாருமே நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இங்கே இல்லைன்னா என்னால் வாழ முடியாது அப்படிங்கிற தாட் மட்டும் நம்ம இருக்கவே கூடாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கை நாம் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். நாகப்பாம்பு இருக்கு இல்லைங்களா, அது செம்ம விஷம். அது தெரியுது, நம்மளால அடுத்தவங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அதுக்கு தெரியுது. அதனால தான் அந்த நாகப்பாம்பு புற்றுக்குள் இருக்கின்றது. சாதா தண்ணி பாம்பு இருக்கு பாருங்க, அது அவ்வளோவா விஷம் இருக்கு. நாகப்பாம்பு அளவுக்குலாம் விஷம் இல்லை, அதனால அது பாட்டு சுற்றிக்கிட்டே கிடக்கும், அது பிரச்சனை இல்லை, அதனால் வெளியெல்லாம் வருது. ஆனால் மனிதர்களுக்கு தன்னால் ஆபத்து வரும் என்று தெரிந்து கொண்டு அந்த நாகப்பாம்பு புற்றுக்குள் இருக்கின்றது. அதே போல தாங்க சில பேரால் நமக்கு பிரச்சனை வந்தால் அவங்களே ஏதோ நம்ம செய்த புண்ணியம் சொல்லுவாங்க இல்லைங்களா, போன ஜென்மம் செய்த புண்ணியம் இல்லை அப்பா அம்மா செய்த புண்ணியம், அதனால் அவங்க தானாக நம்மளை விட்டு விலகி ஓடிடுவாங்க. நம்மளுக்கு எனக்கு வேணாம் நீ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்படி ஓடுறவங்க நீ வா ஈத்து பிடிச்சி நம்ம உட்காரக்கூடாது. ஏன்னா அவர்கள் நாகப்பாம்பு. அவர்களே ஒதுங்கும் பொழுது நீங்கள் போதண்டா சாமியை சொல்லிட்டு நீங்கள் ஓடிடணும். ஆனால் அப்பா போய் தொலை சனியானே அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு நிம்மதியாக இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை 100% ரொம்ப நல்லா இருக்கும். அவர்களை நீங்கள் இழுத்து பிடிக்க உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகம் வருமே தவிர உங்களுக்கு ஒரு நல்ல நிம்மதியோ சந்தோஷமோ உங்களுக்கு கிடைக்காது. உங்களை வேண்டான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம், நீ போயிட்டு வா அப்படி சொல்லி டாட்டா காட்டிட்டு நம்ம பாட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் லைஃப், அதுதான் நல்லா இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நாகப்பாம்பு, அவர்களால் உனக்கு பிரச்சனை வர இருக்கின்றது. ஆகவே உனக்கும் அவனுக்கும் சண்டையை மூட்டி நான் அவனை ஓரமாக ஒதுக்கி வச்சிடறேன் அப்படி சொல்லிட்டு கடவுள் அவர்களை ஒதுக்கி தள்ளுகின்றார்கள். இப்போ நம்ம வேண்டாத காய்கறி ஏன்னா வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம வேண்டாத சப்போஸ் நம்ம கத்திரிக்காய் அலர்ஜி சாப்பிட்டா என்ன ஆகும், பரபரப்பு கீரிப்போம் இல்லைங்களா, அலர்ஜி ஆகிட்டு இச்சிங் வருது. அது என்ன செய்கிறோம், நம்ம ஒதுக்கிறோம், இது வேண்டாம் எனக்கு அலர்ஜி ஆகும். அதே போல் அவர்களால் நமக்கு பிரச்சனை உண்டாக போகின்றது என்று இறைவனுக்கு தெரியும். அனைத்தும் தெரிந்தவன் இறைவன். அதனால் இறைவன் என்ன செய்கிறான், அவனால் உனக்கு பிரச்சனை வரப்போகுது, அதனால அவனை ஒதுக்கிடுற, நீ பிடிச்சி இழுத்து உட்கார வச்சுக்காத சொல்லிட்டு ஒதுக்கி தள்ளுகின்றது. இறைவனே அவர்களால் உனக்கு பிரச்சனை ஏற்படும் என்று ஒதுக்கி தள்ளும் பொழுது நாம் ஏன் அவங்களை ஈத்து பிடிச்சி உட்கார வச்சுக்கணுங்கிறது. அதனால நமக்கு தேவையில்லை. நீ வேண்டாம், நம்ம யானா வேண்டாம் சொல்லிட்டாங்களா, சந்தோஷப்படுங்க, அப்பா நல்லது அப்படி சந்தோஷப்பட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்த ஸ்டெப் நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா இது பாசிங் கிளவுட்ஸ். நம்ம லைஃப் நிரந்தரம் இல்லை. யார் வராங்க யார் போகிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் ஒருத்தர் பெரிய ஒரு எழுத்தாளர்களை கேட்டாங்களாம், வாழ்க்கைன்னா என்னன்னு. வாழ்க்கை ஒரு மர்ம நாவல். அந்த மர்ம நாவலில் யார் யார் வராங்க யார் யார் போகிறாங்க, யாரால் நம்மளுக்கு நல்ல திருப்பம் வரும், யாரால் நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா வாழ்க்கை என்பது மர்ம நாவல் அப்படின்னு அந்த எழுத்தாளர் சொன்னாங்களாம். உண்மைதாங்க, 100% உண்மை அந்த எழுத்தாளர் சொல்கிறது இல்லைங்களா. இவங்க நமக்கு நல்லது செய்வாங்கன்னு நினைப்போம், அவங்க தான் நமக்கு கெடுதல் செய்வாங்க. இவர்கள் நமக்கு கெடுதல் செய்வாங்கன்னு நினைப்போம், அவர்கள் தான் நம்ம நல்லது செய்வாங்க. ஏன்னா மர்ம நாவல் இல்லையா. ஆகவே நமக்கு எது நடக்கணும்னு இருக்கோ அது நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக தான் நடக்கும், நல்லபடியாக நடக்கும் என்று ஆணித்தரமாக நம்புவோம். நிச்சயம் உங்கள் வாழ்க்கை நல்ல வெளிச்சத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கும். உங்களிடம் இருந்து விடைபெறுவது என்றும் உங்கள் நிரஞ்சனா. நன்றி, வணக்கம்.